நான் நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை, எங்க இருக்கணுமோ அங்க இருங்க. ஏன்னா உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. தாழ்ந்த இடங்கள்ல இருக்காதீங்க. நான் தாழ்ந்த இடம் என்று சொல்லுவது ஜாதியாலோ பணத்தாலோ குறைந்த இடங்களை சொல்லல, மதத்தாலோ அல்லது நாட்டினாலோ அல்லது வர்ணங்களாலோ அல்லது ஜெண்டர்ல குறைவான மனநிலை படிச்சிருப்பாங்கல்ல, அதை சொல்லல. நான் ரொம்ப உயர்ந்த நிலை எங்க இருக்குதோ அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்துடணும். அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிரும். சூடு இருக்கணும் உடம்புல, புத்தி எப்பவுமே ஆன்ல இருக்கணும். சிலது இருக்கும் நம்ம கிளாஸ்லயே இருக்கும், அதுக்கு புளி முட்டைன்னு பேரு. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கே அது அது அதனுடைய பேக்கை இழுக்கிற வழி, அந்த அழக பாரு. போகணுமா அப்படி இருக்கும் பாருங்க. நெகட்டிவ் பீப்புளோட உட்காரவே உட்காராது, நீ தள்ளி போயிடாதுங்களெல்லாம் தள்ளி போயிடு. ஏய் நான் அங்கே வெளியில் போகிறேன், ஏய் அங்கே கேன்டீன் இருக்கா சாருங்க, கேன்டீனில் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வாங்க, ஏன் நீ போயேன் திப்பு 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 திப்புன்னு இறங்க, கொஞ்சம் பாடியை கொஞ்சம் வைப்ரண்டா வையன். எல்லாம் புளி மூட்டை மாதிரி இப்படி இருக்கிறது, கொசு 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 கொசுன்னு ஏதாவது பேசுறது, என்ஜாய் பண்றதே இல்லை வாழ்க்கையை. பாருங்க, வாழ்க்கையை புரிந்து கொள்வது எப்படி, கல்வி என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றேன் நான். அது வெறும் புத்தகங்களில் இல்லை, அது வாழ்க்கை அனுபவங்களில் இருக்கிறது. செதைச்சு வச்சிருக்கிறீங்க. அவன் கேட்க மாட்டான் மேடம், கிடையாதுங்க. கேட்கின்ற வகையிலே உங்கள் மொழியை நீங்கள் இந்த தலைமுறைக்கு ஏற்றது போல் பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ரொம்ப காத்திரமா சொல்றேன் இந்த விஷயத்தை. ஏன் தெரியுமா? நிறைய பணம், என்ன வசதி இதுங்கெல்லாம் இப்ப பாக்குது. இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் எங்களுக்காக, இப்ப எதுக்கு இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி பாக்குது. நான் சொல்றேன், எவ்வளவு செல்லம் இவங்களுக்கு. எங்க காலையில ஏந்திரிச்சா ஒரு டிஃபன் தாங்க, வெக்கமே இல்லாம கேட்கிறோம், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு. எப்படிங்க அடிப்படை வசதிகளை நீங்கள் ஆடம்பரமாக்கி விட்டால் அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? வருங்காலத்தை எப்படி சந்திப்பார்கள்? வருங்காலத்தை சந்திக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை அவங்களுக்கு கொடுங்க. காசு கொடுக்கறத நிறுத்துங்க, செலவு பண்றத நிறுத்துங்க. நீங்க கொடுக்கிற விட்டமின் எம், விட்டமின் கே கொடுத்துருக்கு, கொழுப்பு. விட்டமின் நோ சொல்லுங்க, நோ. எதை கேட்டாலும் நோ சொல்லுங்க. 100 விஷயம் கேட்குதா, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. இம்யூனிட்டி வளரும் அதுக்கு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க நோ சொல்லி வளர்த்தீர்கள் என்றால் வெளியில் எவளாவது அவர்களுக்கு நோ சொன்னால் அவர்கள் மனமுடைய மாட்டார்கள். எல்லாத்துக்கும் நீங்க எஸ் சொல்றதுனால வெளியில யாராவது நோ சொல்லிச்சுன்னா உடஞ்சி விழுந்துருதுங்க. கண்ணால பாக்குறேன்னா. இம்யூனிட்டியோட குழந்தைகளை வளர்க்குறீங்களா? எதிர்ப்பு சக்தியோட குழந்தைகளை வளர்க்குறீங்களா? டீச்சர் கிட்ட பேசும்போது, பா 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கிறாங்க மேடம், உங்க பாப்பா கொஞ்ச நாளா போய் சொல்றா மேடம். ஐயோ, அந்த அம்மா அப்பாவை பார்க்கணும். ஏன் பிள்ளையா பொய்யா? நல்ல குடும்பத்துல இருந்து வரவங்க நாங்க. நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் தெரியாது உங்க பிள்ளை பொய் சொல்லும்னு, எங்களுக்கு தெரியும். சூப்பரா சொல்லும், வச்சு சொல்லும். இல்லைங்க, ஒரு 4 பேரோட சேர்ந்து தாங்க புள்ள கெட்டு போச்சு. நான் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ்க்குனா தெரியாம இருக்கலாம், ஏன்னா 13 வருஷம் தான் ஆகுது. நான் 25 வருஷம் டீச்சர், சீனியர். நான் சொல்றேன், அந்த 4த்துக்கு ஹெட்டே அதான் லீட் பண்றதே அதுங்களை. நாம ஏதோ நினைக்கிறோம். நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், நீங்க எல்லாம் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க, எங்களுக்கு தெரியும் அதுக்கு பாட்ஷான்னு இன்னொரு பேர் இருக்குதுன்னு. எங்க கிளாஸ்ல தான் தெரியும் அது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து நின்று, நிர்வாகத்துடன் சேர்ந்து நின்று மாணவர்களை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதில் கவனம் செலுத்துங்கள். வைராக்கியமா வளருங்க பிள்ளைய. இன்றைய குழந்தைகளிடத்தில் நாம் பார்த்து தோற்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன். ரொம்ப கவனமாக பெற்றோர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இது குழந்தைகளின் நலனுக்காக சொல்கிறேன். நான் சொல்லுவது இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது எதிரானதாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளே, உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நான் பெற்றோர்களை தயார் செய்கிறேன். சமீபத்தில் நான் கடந்த 4-5 மாதங்களாக எங்கே பேசினாலும் இந்த கருத்தை பரப்பிக் கொண்டே வருகிறேன். கையில மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, அதுல யூடியூப் கனெக்ஷன் இருக்குல்ல, நிறைய பேர் நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, ஓடிடி எல்லாம் இருக்குல்ல உங்க போன்ல.
அதை டிவியில் கூட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வசதி இருக்குல்ல. ஓடிடியில் ஒரு படம் வந்திருக்கு, முடிஞ்சா அதை பார்த்துருங்க. இந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த படத்தின் பேர் அடாலசென்ட். அடாலசென்ட், வளர் இளம் பருவம். 4 எபிசோடு, அது ஒரு சீரீஸ். நான் அதை பார்த்துட்டு கடந்த 5 மாதங்களாக அதை நான் பரப்புரையில் கொண்டு வருகிறேன், பெற்றோரிய பரப்புரையில் கொண்டு வருகிறேன். அந்த படத்தை, அது ஆங்கிலத்தில் இருக்கு, இப்ப தமிழ்லையும் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைங்க 13 வயசு, எப்படி தெரியுமா இருக்கான்? பால் கறந்த பால் எப்படி இருக்குமோ அவ்வளவு தூய்மையா இருக்காங்க. அவனை பார்த்தா இத்தனோண்டு தான் இருக்கான். பிள்ளை அவ்வளோ அழகு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு பி பிளஸ் கூட இல்ல, பி ஃபேமிலி, ஒரு நடுத்தர வர்க்கம், உழைப்பாளர் குடும்பம். அந்த தாயும் தகப்பனும் ஒரு பெரிய அக்கா, ஒரு தம்பி, அவ்வளவுதான், 2 பேர். திடீர்னு நைட்டு 3:30 மணிக்கு போலீஸ் வந்து அந்த பிள்ளைய வீட்டெல்லாம் உடைச்சி பிள்ளைய கூட்டிட்டு போயிடுது. நான் நிறுத்துகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு 4-5 வாக்கியங்களில் இந்த படத்தை முடித்து விடுவேன். ஆனால் அந்த வாக்கியங்களுக்கு நடுவிலே மின்னலை போல சில வார்த்தைகள் வரும். இந்த பிள்ளைகளுக்கு அது ஒருவேளை புரியாமல் போகலாம், ஒருவேளை இதுகளுக்கு புரிந்து நமக்கு புரியாமல் போகலாம். இந்த வயசு பிள்ளைங்க உண்மையாங்க, எனக்கு இந்த வயசுல பையன் இருக்காங்க, இவனை விட கொஞ்சம் பெரிய பையன். தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான்னா இப்படி பார்ப்பேனா, அவனை பெத்து டவல்ல சுத்திட்டு வந்தோம் பாருங்க, அந்த மூஞ்சில நிற்பான் சார். கொஞ்சம் கூட மாறாதுங்க அந்த மூஞ்சி, திக்குன்னு இருக்கும் நமக்கு. மா அப்படிமா. ஒரு நாள் அப்படிதான் கேட்கறான், will you please give me 2000 rupees? வந்துச்சு கோவம் எனக்கு, குன்னே போடுவேன் அப்படின்னு. காசு தானே கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு. அப்புறமா சாயந்தரம் 4 மணிக்கு 1500. ஏண்டா அதுக்குள்ள 500 ரூபா குறைஞ்சிருச்சு. 7 மணிக்கு சார் 1000 rupees ப்ளீஸ், ஹாஸ்டல்ல இருந்தான் போவேன், 1000 rupees ப்ளீஸ். எதுக்கு உனக்கு? நோ அப்படின்னு. அப்புறமா கடைசியா, அம்மா ரியலி நீடட் 500. என்னடா புள்ள இப்படி கேட்குறான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி, கொடுத்து அனுப்புமா, எதுக்கு கேட்குதோ புள்ள, வளர்ந்த புள்ள எதுக்கு கேட்குதோ கொடுத்து அனுப்புங்க. 500 ரூபா கொடுத்துங்கன்னு சத்தம் கேட்கும்ல, அதுக்குள்ள வந்துருச்சுங்க மெசேஜ் அவங்ககிட்ட இருந்து, தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு. யோ சேரிட்டியா பண்ண நான் உனக்கு? நீ என்ன, நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான். நன்றியே கிடையாது, எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கிடையாது. உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஓ நன்றி கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, ஆனா நன்றி கிடையாது. எதுக்கு பெத்த? இனிமேல் அந்த தப்பு பண்ணாத. அடாலசன் பாருங்க, 13 வயது குழந்தை ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டுது, கொலை கேஸ்ல மாட்டுது. நான் சும்மா சாதாரணமாலாம் சொல்லல, எங்கேயோ நடக்கிறது இல்ல, நம் வீட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். பத்திரிகைகளை அன்றாடம் பார்க்கிறேன். சாதாரணமாக நம்மோடு பழகுகின்ற குழந்தைகள் தான் குற்றச் செயலிலே ஈடுபடுகிறார். அவர்களுக்கு சொல்லுங்கள் படிக்கணும்ட்டு, படிக்கணும்னு முடிவு பண்ற பிள்ளை குற்றச் செயலில் ஈடுபடாது. அந்த படத்தை நான் பார்க்கிறேன், 4 எபிசோட் பார்க்கிறேன். கடைசியாங்க அந்த பையன், நான் செய்யலப்பா அப்படிங்கிறான். அவன் ஒண்ணு கேட்கிறான், அப்பா எனக்கு அப்பா கிட்ட பேசணும், எனக்கு அப்பா கூட இருக்கணும். அப்பா நான் பண்ணலப்பா, நான் நம்புறேன்பாங்கிறார் அப்பா. அவன் அப்படி கை பிடிச்சிட்டு இருக்கிறான். கடைசியா 1 வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா அந்த சனியன் தான் கொன்னதே ப்ரூவ் ஆயிடுது, அவனே ஒத்துக்கிறான். கடைசி ஷாட்டுங்க, என் ஈரல் நடுங்குதுங்க அதை சொல்லும் போது. நானும் தாய் தானே, அது வெறும் படமா நான் பார்க்கல. அவரு அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு அழுவாரு, அழுது கேட்பாரு, அவன் ஏன் அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நீ இருந்தா போதும், அப்பா நான் கொல்லலப்பா, நான் எந்த தப்பும் செய்யலப்பா, நான் நல்ல பையன்ப்பா, நீ என்கிட்ட சொல்லிட்டே இருந்தானேம்மா, ஏம்மா சொன்னான்னு கேட்பேன். அதுக்கு அந்த தாய் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. அவன் எதை சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள் என்கின்ற பிம்பத்தை அவனுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டீர்கள். ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சைலேந்தர் பாபு இருக்கிறார்ல, நம்முடைய ஃபார்மர் டிஜிபி சைலேந்திர பாபு IPS, அவர் சொன்னாருங்க,
அவர் மீட்டிங்ல பேசினாருங்க இத. அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பணம் காணுமா. அவங்க அப்பா எல்லாரையும் கேட்டிருக்காரு, எடுத்தியா எடுக்கல, யாரும் எடுக்கல. 15-17 வயசு கடந்து இவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சி போய் அவங்க அம்மா கிட்ட சம்பளம் கொடுக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, அம்மா இன்னிலேருந்து 15-17 வருஷத்துக்கு முன்னால அப்பாவுடைய பர்ஸ்லேருந்து 5 ரூபா காணோன்னு சொன்னல்லம்மா. ஆமா, அதை நான் தாம்மா எடுத்தேன். யாரு? டிஜிபி சொல்றாருங்க, நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில் தான் சூப்பர். அம்மா சொல்லிச்சான், டிஜிபியுடைய அம்மா இன்னைக்கு கூட அவங்க பெயர்ல தான் அவர் அந்த வீட்டையே ஒரு நூலகமா மாற்றி வச்சிருக்கார். தன்னுடைய அந்த ஓய்வு பெற்ற அன்றைக்கு அவர் அத்தனை பேரையும் பார்த்து வணங்கிட்டு தன் தாய்க்கு மட்டும்தான் சல்யூட் செய்தார். தன் தாய்க்கு சல்யூட் செஞ்சாருங்க அவரு. அந்த அம்மாக்கு பெரிய சல்யூட் ஒன்று வச்சாரு. என்ன பண்ணுச்சு அவங்க அம்மா? அவங்க அம்மா தந்த பதில பாருங்க. நாம இருக்கிறோமா அப்படி அம்மாவா இருக்கிறோமா, அப்படி அப்பாவா இருக்கிறோமான்னு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களா அவங்க அம்மா, அம்மா நான் தாம்மா அந்த காசை எடுத்தேன். அவங்க அம்மா சொன்ன பதில் சூப்பர், எனக்கு தெரியும்பா. அந்த பையன் கேட்டிருக்கான், நான் எடுத்ததை பார்த்தீங்களாமா? இல்லப்பா. வேற? நீ அப்பா கிட்ட எடுக்கலன்னு சொன்னல்லப்பா, அதை நான் நம்பலப்பா. சொல்லிட்டு சொல்லுச்சா அந்த அம்மா. நான் எங்க தெரியுமா அந்த அம்மாவை பாராட்டுறேன்? தன்னுடைய கணவனுடைய கைப்பையில் இருந்து தன் குழந்தை காசு எடுக்கிறான் என்று தெரிந்தவுடன் அவனை திருடனாக தீர்க்காமல், எந்த உலகத்தில் எவன் யாருடைய காசு எடுத்தாலும் அவனை பிடித்து காவல்துறையில் கொண்டு வந்து நீதித்துறைக்கு முன்னால் நிறுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரியாக அந்த மனிதனை உயர்த்திய அந்த தாயைத்தான் நான் அங்கே பார்க்கிறேன். அந்த அடாலசன் அந்த அப்பா சொல்லுவார், I can be done better for you my son. நான் உனக்கு நல்லதை செய்திருக்கலாமோ, நான் செய்ய தவறிவிட்டேனோ. நீ இரவு நேரங்களில் வீட்டில் அறையில் உள்ளே பூட்டிக் கொண்டு நீ ஏதேதோ பாடல்களை கேட்டுக்கொண்டு யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தால், டே என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் எல்லாவற்றையும் நீ ஆஃப் செய்து அப்பா குட் நைட் பா என்று தூங்கியதை நான் நம்பினேனே. நீ வெள்ளிக்கிழமை இரவு போய் சனிக்கிழமை யாரோ வீட்டில் தங்கி ஞாயிற்றுக்கிழமை வருவதாக இருந்தால் அது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு நான் நம்பினேனே. உன்னை சரியான மகனாக, குற்றம் புரியாத ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுப்பதில் நான் தவறி போனேன். உனக்கு நான் என் கடமையை செய்ய முடியாமல் போனதற்காக இன்றைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய். அதற்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்ற அந்த பொம்மையை வைத்து அதற்கு மீது ஒரு டவலை போத்திட்டு அவன் நின்று அழுவான். அதான் கடைசி ஷாட். ஒரு பெற்றோர் நம்முடைய கடமை என்ன? நம்ம ஏதோ பயாலஜிக்கலா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததனால் வருகின்ற குழந்தை, இட்ஸ் நாட் a biological factor, it's a social responsibility. நம்முடைய குழந்தை என்பது சமூக பொறுப்பு. நீ எதை அந்த குழந்தைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ, நீ அதை செய்யாமல் இருக்கிறாயான்னு பார்க்கறானுங்க. தெரியுமா உங்களுக்கு? போன் பேசாதானே அவன் பார்க்கறான், நீ பேசுறியான்னு பார்க்கறான். நாம் சொல்வதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்க்கிறார்கள். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பழகுகின்ற மனிதனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். அழசு. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஃப்ரெண்டு போட்டு கொடுக்கவே மாட்டான். நீ படிக்கிற புக்கை எங்கேயாவது கிழிச்சு எரிச்சிடலாம். ஆனா இதுல நீ பாக்குறல்ல, அது நீ நினைச்சாலும் அழிக்க முடியாத அளவிற்கு சயின்ஸ் அப்படி வச்சிருக்கு தனியா எடுத்து. கவனம் என் பிள்ளைகளே, கவனம். ஒரு கேட்ஜெட்டை நான் இதை பயன்படுத்துகிறேன். நான் இயற்கைக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், ஒருபோதும் இதை என்னை பயன்படுத்திக் கொள்ள நான் அனுமதித்ததே கிடையாது. நோனா நோதான், நோனா நோதான். சில விஷயங்களை பார்க்கறேன், நான் ரீல்ஸ் பார்க்கறேன் 15 நிமிஷம், அதுக்கு மேல பார்க்கறது இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று யோசிக்கிறதுக்கும் இன்னொன்று யோசிக்கிறதுக்கும் நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஏதாவது இப்படி பார்ப்பேன். ஆனால் அப்போ கூட நல்ல ரீல்ஸாக தான் எனக்கு வருது. என் பிள்ளை கேட்டான், ஏமா உனக்கு மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸாக வருது, எனக்கு மட்டும் பாடாவதியான ரீல்ஸாக வருதேம்மா ஏமான்னு கேட்டான். எது நல்ல நல்லது பார்த்தோம்னா இது உங்களுக்கு நல்ல நல்லதே கொடுக்கும். பாடாவதியாக பார்த்தா பாடாவதியே தரும். எதை பார்க்கிறியோ அதை தொடர்ந்து பார்ப்பாய். இது ஒரு மூன்றாவது கண்.
இதை ஆரோக்கியமாக வைத்திருத்தல். இப்ப பார்த்தங்க, இந்த பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அது, ஏன் கேர்ள்ஸ்க்கு கூட தான். இன்னைக்கு பாய்ஸ்க்கு சொல்ற எல்லா அறிவுரையும் கேர்ள்ஸ்க்குமானது தான். இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி இல்லை. உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் குழந்தைகளை, எனக்கு பெண் குழந்தை கிடையாது. நான் எங்க போனாலும் அங்க எனக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிற இந்த குழந்தைகள் வந்து நான் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியே நான் பார்க்குற பழக்கம் உண்டு எனக்கு. உங்களுக்கு நான் ஒரு தாயா சொல்றேன், வீட்டில் நமக்கு செல்லம் கொடுப்பாங்க. உண்மையாவே செல்ல செல்ல பிள்ளைகள் தான் நாம். அண்ணனோ அப்பாவோ அக்காவோ அம்மாவோ பாட்டியோ தம்பியோ நமக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுப்பாங்க. அக்கா இந்த வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வீட்டோட நிறுத்திக்க, வெளியில அதை எதிர்பார்க்காத. வெளியில யாராவது உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் உனக்கு எதிரானதாக இருக்கும் என்பதனை ஒரு தாயாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நம்முடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற சவால்களை சந்தியுங்கள் என்கிறேன். சந்திங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கான அருள், ஒவ்வொரு நாளும் நமக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செலுத்துவது? நான் இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இடம் சாருகிறேன். ஒரே செய்தி தான். எனக்கு தெரியல, நீ வந்து அஞ்சலி படத்தை மாதிரி, நீ ஏன் இங்க பிறந்த? இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க கிராமத்துல நீ ஏன் பிறந்த? நான் வந்து ஏன் வட சென்னையில நான் பிறந்தேன்? எங்க அம்மா ஏன் காயல்பட்டினத்துல பிறந்துச்சு? எங்க அம்மா ஏன் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தமிழ் பேசுற குடும்பம், உருது பேசுற குடும்பத்தோட சேர்ந்து வந்து வறுமையை அனுபவிச்சது? என்ன விதி இது? நீ ஏன் இந்த கிராமத்துல, இந்த மலை கிராமத்துக்குள்ள? நான் ஒண்ணு சொல்றேன், மீர்சாப்பேட்டை மார்க்கெட்ல அங்க பக்கத்துல இருக்கிற திப்பு தெருவுல நான் வந்து அங்கிருந்து என் தெருவில் இருக்கிற யாருக்குமே தமிழ் தெரியாது. ஆனா தமிழ் வளர்ச்சி துறையினுடைய உலக தமிழ் சங்கத்தின் இயக்குனரா நான் உட்கார்ந்துருக்கேன்ல. இப்படி சொல்றேன் பார், படிச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னை அந்த துறை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீ தேர்ந்தெடுக்கவே வேண்டாம், அது பிடிச்சி வலிச்சுட்டு போயிடும் உன்னை. இது நான் சொல்லுவது சாதாரணமான சொல்லே இல்லை. நீ தயாராக இருக்கிறாயா? நீ படித்து தயாராக இருக்கிறாயா? அதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இந்த பிரபஞ்சம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பென்சிலில் இருந்து தொடங்கிய என் வாழ்க்கை இதோ கிரீன் பென்ல வந்து நிக்குது. இட்ஸ் a green pen. நான் இதுல தான் கையெழுத்து போடுறேன். இன்னும் எனக்கு காலம் உண்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு. உழைப்பேன், நான் என் தமிழுக்காக உழைப்பேன். உழைத்து இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரத்தை கூட்டுவேன். நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், வா இன்னைக்கு சேலஞ்ச் எடுத்துக்கோ. அந்த மாதிரி சேலஞ்சை சந்திச்சு என்னை சந்தித்த பிள்ளைகள் உண்டு. நான் இது ஏதோ நாடகம் அல்ல, இது ஏதோ திரைப்படம் அல்ல, நான் நடிகை அல்ல, நான் ஒரு ஆசிரியை. வா, என் வாக்கிலே அறம் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது என் பிள்ளைகள் ஜெயிப்பதை தவிர. எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் தோல்வியின் நடுக்கத்தில் ஒரு துளி கண்ணீர் வந்துருச்சுன்னா என் ஆன்மா நடுங்குது எனக்கு. நீ ஜெயிக்கணுங்கிறதுனால சொல்ற, வா இங்க பார். ஒரு பெண் இந்த மாதிரி இன்னும் அதிகாரத்தை கூட்டி இருக்கிற ஒரு பெண் அங்க நிக்குது, எங்கேயோ நிக்குது. அது யாரையோ தேடுது. கையில எடுக்கணும் ஒருத்தர் வந்து. அங்க ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல சைன் பண்ணணும். இந்த ஃபைல் ஒரு ஆள் எடுத்துட்டு வரணும், இந்த சைன் ஒரு ஆள் பண்ணணும். இந்த ஃபைலும் ஒரு ஆளை தேடுது, இந்த பெண்ணும் ஒரு ஆளை தேடுது. நீ எடுத்துக்கோ, ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோ. எனக்கு வயது இருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறமா கூட நான் உன்னை பொசிஷன்ல சந்திக்கலாம். நீ ஃபைல் எடுத்துட்டு ஒரு கேபின் தட்டி உள்ள வரும்போது பேனா வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், சைன் பண்றேன். நீ ஃபைல் எடுத்துட்டு வா. நான் சைன் பண்றதா இருந்துச்சுன்னா நான் இப்பவே பொசிஷன்ல இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு அப்புறமா உழைச்சேன்னா வேற ஒரு பொசிஷன்ல இருப்பேன். ஸோ ஃபைல் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, ஆட்டத்தை கலைச்சிரு, இந்த கனவு காட்சியை கலைச்சிரு. நான் பொசிஷன்ல தானே இருக்கேன். நான் இன்னும் 10 வருஷத்துல ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போறேன்னு வச்சுக்கோ. நான் அந்த ஃபைலை தூக்கிக்கிறேன். நான் கேபின் தட்டுறேன், திறந்து பார்த்தா நீ சேர்ல உட்காந்துட்டு இருந்து நீ சைன் பண்ணு. நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் டீச்சர் இல்ல, ஃபைலை நான் எடுத்துட்டு வரேன், சைனை நீ பண்ணு. சிறகு விரிக்கும் போது சிட்டுக்குருவி மாதிரி தான் தெரியும், விரிச்சு பறந்தா தான் ராஜாளின்னு தெரியும்.
சிறகை விரி எழு பற. நான் அங்கதான் பறந்துட்டு இருக்கேன், வா சேர்ந்து பறக்கலாம். சிறகை விரிக்கணுமே. இந்த இயற்கை ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தது. இயற்கை ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தது. ஒரு ஆண் பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர்கள் 2 பேரின் நினைவின் மூலமாக ஒரு கரு பிறந்தது. அந்த கரு உலகத்தில் பாலகனாக வரும்பொழுது இயற்கையின் சக்தி மிகுந்த அந்த இறைவனின் குரல் அந்த தாய்க்கு கேட்டது. இந்த குழந்தை பிறக்க போகுது, நீ இந்த குழந்தை பெறுகின்ற அளவில், நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் இப்படி இறங்கிடுவேன். இப்போ உன் மனதில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியாது, உன்னிடத்தில் அதை விட்டு விடுகிறேன். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த தாய்க்கு சொல்லப்பட்டது, நீ சாராயம் அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. அந்த குழந்தை பிறந்தா அதன் தலை முடிய வெட்டக்கூடாது. இயற்கை ஒரு ஆணை போடுதுன்னா, ஒன்று சாராயம் அந்த குழந்தைக்கு எதிரானது, முடி அந்த குழந்தைக்கு பலமானது. இயற்கை கொடுத்துருச்சு வரம். குழந்தை பெற்று எடுக்கிற தாய் சாராயம் குடிக்கல. 17 வயசு, உன் வயசுல புள்ள 6.25 7 அடிக்கு வளர்றான். தலைமுடி இவ்வளவு வளருது. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் அதனுடைய வாயை பிளந்து அதன் தாடையை எடுத்து, அதுதான் அவன் ஆயுதம். அவன் பெயர் சிம்சோன், பைபிள் சொல்கிறது. கையில எடுத்துக்கிட்டு அவன் அந்த 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 சமூகத்தையே காக்கின்ற வீரனா வரான். பாய்ஸ்க்கு சொல்றேன், எனக்கு தெரியல, நான் ஒரு குழந்தை தப்பி தவறி போன ஒரு குழந்தை கிட்ட நான் இதை சொன்னேன். அவையில தான் இருந்தான் அவன். நான் வெளியேறுகின்ற பொழுது அவன் இப்படி அழுதுட்டு இருந்தான். அழுதுட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டான். அப்பவே அந்த பிள்ளைக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல். நான் சொல்றதை புரிஞ்சுக்கணுமே. பாரு, அந்த குழந்தை 17 18 வயசுல இருக்கும்போது அவனுக்கு நான் ஹார்மோன்ஸ் சுரக்குது. அவன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான். என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அவனை நேசிக்கல. அப்படித்தானே? நேசிக்கலன உடனே அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டு கடவுள் அவனுக்கு மறுத்த அந்த திராட்சை ரசத்தை குடிக்க பழகுகிறான். போதைக்குள்ள போயிட்டான். போதைக்குள்ள போன உடனே அவளுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிறா. பெற்றோர்களுக்கு தெரியாத சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நமக்கு லவர்னா யாருன்னு தெரியும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தெரியும், வைஃப் தெரியும், மிஸ்ட்ரஸ் தெரியும், பெஸ்டி தெரியுமா? இதுங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பெஸ்டி சேர்றா. அவளுக்கு பேர் டெலிலாள். டெலிலா சிம்சோனை ஜாலியா வச்சிருக்கிறா. குடிக்கிறது, சுத்துறது, டான்ஸ் பார்க்கறது, சந்தோஷமா இருக்கு, இவ்வளவுதான் வேலையே. அப்போ சிம்சோனை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பகைவர்கள் டெலிலாவை போய் சந்திக்கிறார்கள். 100 காசு உனக்கு தரேன், இந்த சிம்சோனின் உயிரை நாங்கள் வாங்க வேண்டும். அவன் உயிர் எங்கேயோ இருக்கிறது, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான், எங்க இருக்கான்னு சொல்லு. நான் இங்க நிறுத்துறேன், என் உடம்பு பதறுது, நான் இங்க நிறுத்துறேன். டெலிலாலும் பைபிள் சொல்லுதுங்க, டெலிலாலும் சிம்சோனும் சந்திக்கிறாங்க. டெலிலால் கேட்கிறா, ஆமா உன்னை யாராலையும் சாவடிக்க முடியாதாமே? சிரிக்கிறான். அது அவன் பெத்த வயிறு எப்படி இருக்கும் எனக்கு, நீ எங்க அடிச்சா சாவ? பெஸ்டி கேட்கிறா. என்னை அடிச்சாலாம் நான் சாவ மாட்டேன், பின்ன என்ன கம்பியில கட்டிட்டா நான் செத்துருவேன். அந்த ராத்திரி அவனை கம்பியில கட்டுறாங்க. காசு வாங்கிட்டா டெலிலால். கம்பி அறுத்துட்டு வந்துட்டான். உடனே அவ கேட்கிறா, கம்பியில கட்டினா செத்துருவேங்கிற, சாவுல? உண்மையா சொல்லு, எங்க சாவே நீ சொல்லு. என்ன அக்கினி கம்பியில கட்டினா நான் செத்துருவேன். நைட்டே அக்கினி கம்பியில கட்டுறாங்க. அறுத்துட்டு வந்துருது புள்ள. அடுத்த நாள் அந்த பகைவர்கள் இவங்கிட்ட மரியாதையா காசை கொடு, இல்லைன்னா அவன் சாவறதுக்கு வழியை சொல்லுன்னு அவனை நெருக்கிறாங்க. நேரா சிம்சோனுக்கு முன்னால் பைபிள் படிக்கும் பொழுதே நான் பயந்துட்டேன் சார். ஏன்னா குழந்தை தோக்க போகுது. தோக்க போற குழந்தைய என்னால பார்க்க முடியாது. எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியாது. as a teacher I cannot see anyone it's getting fail. 25 வருஷத்துல என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாதுங்கிறது தான் என் வெற்றியின் ரகசியம்.